ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சஃபே சஃபர்ஸ்லாம் விளையாட போகிறோம். எப்படி விளையாடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உள்ளக்க போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுச்சு. இப்போ நம்ம உள்ளக்க போயிடலாம். ஒரு காசு கூட விடாமல் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கேர்ள் தான் வச்சுருக்கேன். சஃபே சஃபரில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாய் வருவாங்க இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இது வச்சுருக்கேன். ஏ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஏல என்ன வருதுன்னு பார்க்கலாம். அஸ்வாரா இது வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக தான் போகுது. ஃபாஸ்ட்டாக போனால் தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். விளையாட தானே ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ விளையாண்டுட்டே இருக்கலாம். அவுட் ஆக மாட்டேன்ற நம்பிக்கையில் விளையாடுறேன். தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாண்டு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்க மோஸ்ட்லி ஏற்றுனேன். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி விளையாண்டேன். அதுக்கடுத்து விளையாடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி விளையாடுறோன்னு தெரில. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வேறு ஏதாவது எந்த மாதிரி வீடியோ வேணும் அந்த மாதிரி அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் அவுட் ஆகாமல் வந்துட்டோம். இதுக்கப்புறமும் வந்துடுறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு இருக்க மோஸ்ட்லி ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டு போயிருங்க. ஸ்டக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் இங்கே எனக்கு பார்க்க மோஸ்ட்லி ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. சரி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக முட்டிட்டோம். ஜம்பிங் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆகிட்டோம். என்கிட்ட ஒரு கீ இருக்குது. அதை வச்சு இப்போ லேண்டு பார்க்கலாம். என்கிட்ட எவ்வளோ கீ இருக்குதுன்னு தெரில. இந்த ஒரு ஆட்டையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கீ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டுறேன். நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கேன். வாங்க மேலே போகலாம். இது வந்துடுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ராக்கெட்டில் போய்கிட்டு இருக்கோம். இது பேர் ராக்கெட்டாக என்னென்ட்டு எனக்கு சரியாக தெரில. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் விளையாடுறது பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் விளையாடுறது பிடிக்கல அப்படின்னா ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் இதாக தான் விளையாடுவேன், பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட காசுலாம் வந்து கொஞ்சம் நிறையா தான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் புதுசாக இப்போ வேறு யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டாக இருந்திருப்பேன். இந்த கேம் விளையாண்டுட்டு நீங்கள் வந்து ஏன் நம்ம அவுட் ஆகிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டிப்ஸ் கேட்டிங்கன்னா, டிப்ஸ் வேணுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் அவுட் ஆகாமல் விளையாடணுன்னா, ஸ்கோர் உங்களுக்கு கூட வரணுன்னா, நீங்கள் வந்து காசை வந்து இந்த காசு எடுக்கிறத வந்து எதிரே பார்க்கக்கூடாது, விளையாடுறதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வேர்டு ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் சொன்ன மாதிரி விளையாண்டு பாருங்கள், நீங்கள் அவுட் ஆகாமல் விளையாடுவீங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் சேலஞ்ச் மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை வேறு மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா என்னால் முடிஞ்சதை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் விளையாண்டுட்டேன், கீ எடுக்கும் அடுத்து விளையாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதே அவுட் ஆகிருந்திருப்பேன். ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. நம்மளே அவுட் ஆகிடலாமா? அவுட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன இது வச்சுருக்கேன் எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப டைம்ஸ் ஓடிட்டேன். கிஃப்ட் எல்லாமே கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 3 கிஃப்ட்டு கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இந்த விளம்பரம் வேறு வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைம் பண்ணி ரீவேர்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. இப்போ வந்து என்கிட்ட 4 கீ இருக்குது. வந்து 32 கீ வச்சுருந்தேன். இப்போ அதுக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதோ புதுசாக ஒரு கேம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை வேணால் நான் அப்லோட் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் காட்டிடுறேன். இப்போ என்கிட்ட வந்து 5932 ருபீஸ் இருக்குது. வேறு யாராவது வாங்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து 30,000 இந்த இதில் எது வாங்கலாம், எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவே வந்து வாங்கி ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டிங்கில் வந்து நான் இது தான் வச்சுருக்கேன்.
வேறு இந்த ஸ்கேட்டிங்லேயும் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் 59,000க்குள்ளே இருக்கிற மாதிரி, 59 60,000 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, 59,332 அந்த மாதிரி ருபீஸில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வாங்குகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.